விஷயம் சொல்லணும். அதுக்கப்புறம் ஒரு 3 கொஸ்டின் ரவி சார்ட்ட கேட்கணும். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு எனக்கு வந்து தெரியும் நெறைய யூடியூபர்ஸ் நெறைய பேர் வந்துட்டு ஒரு மாரி டவுனா இருக்காரு. அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. அந்த மாரி நெறைய சில விஷயங்கள் சொல்றாங்க. பட் நான் என்னமோ எனக்கு அத ரெஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்றாங்கன்னு ஒரு விஷயம் தோணுனாலும், எனக்கு என்னன்னா முத்து வந்து இந்த இருங்க பாய் மாரி ஒரு மொமெண்ட் கண்டிப்பா வரும்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து பிலீவ் பண்றேன். அண்ட் எனக்கு தெரிஞ்சு அவரு ஹி இஸ் நாட் டவுன். அவர் வந்துட்டு ஏதோ சம்திங் ஹி இஸ் டூயிங். எனக்கு அது மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியுது. ஸோ எனக்கு ரவி சார்ட்ட கேட்க வேண்டிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, சார் நீங்க இந்த டபுக்கு டபுவா சேனல் நரேட்டிவ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலா நான் இட்ஸ் இட்ஸ் அ வெரி ப்ரீ பிளான் செட்டப். அதாவது என்னன்னா ரொம்ப கிளியரா இருக்காங்க. அண்ட் குறிப்பா அருணோடைய growth towards to the இந்த ஷோ அருண் மட்டும் இல்ல. நான் நான் வந்து ரொம்ப ரொம்ப விசிபிளா பார்க்குற 3 பேர். அதாவது விஷால், அருண், சத்யா இவங்க 3 பேரும் இந்த சேனலுக்கு ரொம்ப பிரிமிட்டிவ்லி இவங்க இவ்வளோ நாள் இருக்கணும், இவ்வளோ நாள் டிராவல் ஆகணும். அதுவும் குறிப்பா அருணை வந்து ரொம்ப பேம்பர் ஃபீட் பண்ணி பத்திரமா கொண்டு போகணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து ஹவு டு ஐ சீ இன் அ வேனா சேனலுக்கு இந்த சீசன்ல ஒரு 13 பேர் சூஸ் பண்ணும் பொழுதே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ ஒரு ஒரு 5 சேனல் ப்ராடக்ட் வந்து இந்த தடவை சீசன்ல ஸ்கோரிங்ல இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் சேனல் ப்ராடக்ட் ஒன்று ஜெயிச்சு அதை கொண்டு வந்து நிறுத்தலாம்னு முயற்சி பண்றாங்க. அது ஒவ்வொரு சீசனும் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கு. ஸோ இந்த சீசன் வந்து அர்ச்சனாவோட கிரேட் சப்போர்ட் அண்ட் ஃபாலோட் பை இவங்க அவங்கள அவங்க இவங்களை காம்பரண்ட் பண்ணி வெளியில ப்ரொமோட் பண்றதும் இதெல்லாம் எப்படி சொல்றது உள்ளேயும் வெளியிலையும் ஒரு எக்ஸ்ட்ரீம் சப்போர்ட் வந்து பிளஸ்டு. அவ்வளவுதான். நெகட்டிவா சொல்லாம ஒரு பாயிண்டா சொல்லணும்னா சட்டியில இருக்கணும் ஏதாச்சும். இவ்வளவு பண்ணி அதை தூக்கிட்டு வந்து ஃபர்ஸ்டுக்கு கொண்டு போறதுக்கு ரொம்ப முக்கியமான தேவை என்னன்னா ஆக்சுவலா அருண் வந்து ஒரு ஆட்டக்காரன். ஆட்டத்துல குறை சொல்லவே மாட்டேன். ஆனா அந்த ஆட்டம் நெறிமுறைக்கு தாட்டுக்கு அகைன்ஸ்டா ஒரு ஆட்டம்னு சொல்லுவாங்க தெரியும்ல. அதாவது எண்ணம் வேறு செயல் வேறு. அப்படி ஒரு ஆட்டம். எண்ணத்தால் நல்லவனா நடிக்கிறான், செயலால் கெட்டவன் அவன். ஆமா சார். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அந்த எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவங்க வந்து நமக்கு ரொம்ப திணிக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அவரோட பர்த்டே செலிப்ரேஷனா இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப திணிக்கப்படுது. ஆனா, அது ஆக்சுவலா அவருக்கு ஹேட்டடா மாறுதுங்கிறது சேனல் சைட்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்களான்னு தெரியல. ஸோ செகண்ட் கொஸ்டின் என்னன்னா, நீங்க இத இதுக்கு நீங்க இதுக்கு சாரி டு இன்டரப்ட். ஆனா இத வந்து நீங்க திணிக்கப்படுற மாரி பார்க்குறீங்க. நான் இத எப்படி பார்க்குறேன்னா, ஆ ஒருத்தங்க மேல அபிப்பிராயத்த கிரியேட் பண்ணணும்னா, எமோஷனலான மேட்டர கொண்டு வரும்போது தான் மக்கள் ரிலேட்டபிளா கனெக்ட் ஆவாங்க. இப்ப நீங்க 1 வாரம் சப்போர்ட் பண்ணலாம். ஆனா, அந்த சப்போர்ட்ட கேப்பிட்டலைஸ் பண்ணி ஒரு கூட்டம் ஃபார்ம் ஆகணும்னா, அதுக்கு எமோஷன்ஸ் கனெக்ட் ஆகணும். அது அத வந்து அத அத ப்ரமோட் பண்றதுக்கு ஒரு எமோஷனல் வேல்யூவ மத்தவங்கள விட இப்ப இதே விஷயத்த ராணவுக்கும் பண்ணி, ராணவுக்கு அப்புறம் அருணுன்னு ஒரு பேட்டர்ன் மாரி பண்ணியிருந்தா பரவால்ல. அருணுன்னு வரும்போது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் எடுக்குறாங்க. அந்த எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் அவரு உள்ள அ டிராவல் பண்ணணும்னு தக்க வைக்கிறதுக்காக தான். நீங்க திணிக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் என்னன்னா, இத டெலிபரேட்டா பண்றாங்க. பட் ஆனா, அத வந்து உள்ள இருக்கிற கூட்டம் ரசிக்கிறதுக்கான ஸ்பேஸா தான் போகுது. அருணுக்கு எப்படி பார்த்தாலும் அருண வந்து உள்ள வந்து ஒரு மாரி அவன் வச்சிருக்கிற ஒரு கிரவுட்ல ஒரு குட் புக் இமேஜ் மாரி திடீர்னு ஒரு டைம்ல அவன் வந்து ஃபேஸ மாத்தி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், அதுக்கான அந்த நேம் கன்வெர்ட் ஆகுற மாரி திடீர்னு அவனுக்கு ஒரு புஷ் குடுத்து, அவன வந்து ஹைலைட் ஆக்கி, அவன வந்து ஒரு 75 டூ 90 டேஸ்க்கு எப்படி கூட்டு போணுமோ, அத பிரிப்பேர் பண்றாங்க. இல்ல சார். கூட்டு புரிஞ்சுது போறதுக்கான சார். எந்த ஒர்க்குமே இல்ல செகண்ட் சார் அங்க. ஏன்டா அருணுக்கு ட்விட்டர்ல ஒரு ஒரு அ ஒரு ஃபேன் பேஜ் கூட கிடையாது அருணுக்கு. இல்ல சார். நீங்க வெளியில இருக்கிறத விட்டுருங்க சார். வெளியில இருக்கிறவங்க கூட்டு போனா தானே கூட்டு போறது. நான் சொல்றது உள்ள இருக்கிறவங்கள தானே கூட்டு போறாங்கன்றேன். வெளியில அவங்களுக்கு பேஜ் வச்சா என்ன? வெளியில ஒருத்தங்க கத்துனா என்ன? உள்ள நான் தான் சொன்னேன் சட்டியில ஒண்ணு இருக்கணுங்க. அந்த சட்டியில இருந்தா, நம்ம அதுக்கான ரியாக்ஷன நம்ம பார்க்கலாம். நம்ம நம்ம முந்திரி கொட்டை மாரி முன்னாடி முன்னாடி போய் பேசிறலாம். சரிங்களா? அதுல கடைசியில வேல்யூ இல்லன்னு சொல்லி அடி வாங்கிடுறதுனால தான் அந்த அந்த அது வெளியில ஃபன்னியா ரிவர்ட் ஆயிடுது. அதுதான் இப்ப அருணுடைய யூ நோ இப்போ மாட்டிக்கிற ஒரு மொமெண்ட். ஆக்சுவலா இன்னொரு விஷயம்,
இப்ப சொல்றாங்கல்ல, என்னைய நெறைய பேர் சொல்லுவாங்க. நீங்க ஆஸ் பர் த ரூல் வந்து கண்டஸ்டன்ட்க்காக நீங்க ஒரு கண்டஸ்டன்ட்டா இருந்து ரூல பிரேக் பண்ணி நீங்க வந்து இன்னொருத்தங்களுக்கு வந்து ப்ரொமோட் பண்ண ஐ மீன் ப்ரொமோட்டோ இல்ல பிஆரோ இல்ல வாட்டெவர் ஏதோ ஒண்ணு பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது, இது இ இ இது இதையே இவனுங்க பிஆர்ன்றானுங்கன்னா, எனக்கு இன்னும் நெறையா தெரியும். நான் எதையுமே பேசாம, ரிவ்யூவும் பண்ணாம, முத்துவுக்கு குடுக்குறத ஏன் யாரும் பார்க்க மாட்டாங்களா? நான் ஸ்ட்ரெய்ட்டா ஏன் சொல்றேன்னா, நீங்க எல்லாம் செஞ்சு செய்றத நான் ஸ்ட்ரெய்ட்டா சொல்லி செய்றேன். நான் முத்துக்கு தான் பிஆர். டவுட்டே வேணாம். ஆனா முத்து ஜெயிக்கிறவன். அவன் விளையாடுறான். அதனால நான் பிஆரா இருக்கேன். இப்ப எனக்கு தான் பெருமையே தவிர, நான் என்னைய பிஆரா வச்சிருக்கிறதுல அவனுக்கு எந்த பெருமையும் இல்ல. அவனுக்கு பிஆரா இருக்கிறது எனக்கு தான் பெருமை. சூப்பர் சார். எனக்கு வந்து அடுத்த கொஸ்டின் என்னன்னா, நீங்க இங்கேருந்து வெளிய வந்த டைம்ல ஒரு ஸ்பேஸ்ல பேசும்போது சொன்னீங்க, அ முத்துக்கு வந்து நீங்க நீங்க ஒரு பிராங்க் பண்ணப்போ கூட, "அண்ணா ரெட் கார்டுன்னு ஒண்ணு இருக்கு. ஞாபகம் இருக்குல்லண்ணா ம். மறந்துறாதண்ணா, விட்டுறாதீங்கண்ணா" அப்படி சொன்னார்ல. ம். இப்போ அவருக்கு வந்துட்டு பொதுவாவே உங்க மேல, ரஞ்சித் சார் மேலலாம் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. இப்ப இது வந்து தீபக்கோட வந்து அதிகமாவே இருக்கிறதா நான் பார்க்குறேன். ம். இதனால அவரோட கேம் எப்படி அஃபெக்ட் ஆகும்னு நீங்க பார்க்குறீங்கன்னு கேட்க வரேன். பெர்சனல் முத்து வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் ஃபேக்டரான பெர்சன். நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுல நமக்கு மாற்று கருத்தே கிடையாது. நீங்க சொல்றத நம்பினாலும் சரி, நம்பலனாலும் சரி, முத்துவோடைய இன்டெலிஜென்ஸ் தான் தீபக். முத்துக்கு தீபக்க எவ்வளவு பிடிக்கும்ன்றதுல இருக்கிற ஒரு வெளிப்பாடு இருக்குல்ல, அதுதான் கேம். அது ஒரு இன்டெலக்சுவலான கேம். எந்த இடத்துலயும் தனக்கு தீபக் அகைன்ஸ்டா போகவிடாம ரொம்ப ஸ்மார்ட்டா விளையாடுறான் அவன். எனக்கு தெரியும் முத்துவுக்கு தீபக்க எந்த அளவுக்கு பிடிக்கும், பிடிக்காது. முத்துவ பின்னாடி முத்துவ நக்கல் பண்ணி, முத்துவ அசிங்கப்படுத்துற முதல் வாரத்துல இருந்து நானும் முத்துவும் நெறைய பேசியிருக்கோம் தீபக்க பத்தி. எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா அவன் இன்டெலக்சுவல எங்க காமிக்கிறான்னா, 60 நாள் இல்ல. முத்து சொன்னான் பாருங்க. வெளியில போனாலும் ஒரு நட்பு தொடரணும். அந்த நட்பு யாருன்னா தீபக் அண்ணன். அதுதான் முத்து. அதான் கேம். அதனால நீங்க நினைக்கிற இது என் பெர்ஸ்பெக்டிவ்ங்க. நீங்க கேள்வியா கேட்ட என் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன். முத்துக்கெல்லாம் தீபக்கை எவ்வளவு பிடிக்கும், பிடிக்காதுன்றத தாண்டி, இந்த கேம்ல தீபக்கை எப்படி பயன்படுத்தணும்னு முத்துக்கு நல்லா தெரிஞ்சதுனால, ஸ்மார்ட்டா விளையாண்டுட்டு இருக்கான். ஓகே சார். அப்புறம் நன்றி, நன்றி. இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின்ங்க. சாரி. சரி, ஓகே. இல்ல எனக்கு கொஞ்சம் இன்செக்யூரா இருந்துச்சு இந்த வீக் ஃபுல்லாவே. ஏன்னா நெறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருந்தாங்களா, அதனால. கண்டிப்பா, கண்டிப்பா. கேளுங்க. ஏன்னா உங்களுக்கான அதான். கேள்விய நான் எப்படி பார்க்குறேன்னா, மத்தவங்களுக்கான கேள்வியுமா தான் நான் பார்க்குறேன். அதுதான். ஸோ அதிலுமே இன்னொன்னு வந்து நெறைய பேருக்கு இந்த கேள்விகள் ஆமா. இருக்கலாம். அதனால அதையும் சேர்த்து கேட்கிறேன் ரவி கேள்வி. சார் எனக்கு வந்துட்டு விஜே சார் வந்து லாஸ்ட் வீக் ஒண்ணு பண்ணாரு. நீங்க சுத்த விடுறீங்க. அந்த மாரி ஒண்ணு சொல்லி அவர கட் பண்றது. நீங்க வந்து கிட்டேருந்து முத்துக்கு ஒரு சப்போர்ட் தேவை இருக்குன்னு நீங்க பார்க்குறீங்களா? பிகாஸ் எனக்கு தேவையோன்னு தோணுது. நீங்க எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பா விஜய் சேதுபதி சாருக்கு முத்துவோடைய டீம்ல இருந்து கண்டிப்பா சப்போர்ட் விஜய் சேதுபதி சாருக்கு தேவைப்படுது. அவருக்கு சூப்பர் தான் சார். தேவைப்படுது. ஏன்னா முத்து டீம் வந்து விஜய் சேதுபதி சாரை சப்போர்ட் பண்ணலன்னா, விஜய் சேதுபதி சாரையே செஞ்சுருவாங்க போல் இருக்கு. அந்த அளவுக்கு போகுது. இப்ப நம்ம டீம் தான் போய் காப்பாத்தணும் விஜய் சேதுபதி சாரை. விஜய் சேதுபதி சார் முத்துவ காப்பாத்தணும்ன்ற அவசியம் தேவையே இல்ல. சார் இல்ல சார். எப்பவுமே உங்கள காப்பாத்துறது வேற சொல்லல. லெவல் சார் நீங்க. ஒரு ஒரு பாசிட்டிவ் நோட் மாதிரி நீங்க மேபி நீங்க ஃபார் நீங்க நீங்க மோட்டிவேஷன். ஆரியோட கேம் பாத்திருக்கீங்களா? கமல் சார் மொக்கா பண்ணி உட்கார வைப்பாரு. ஆமா. நீங்க வந்து நீங்க தலைவனும் சரி, தலையும் சரி, என்னைக்குமே கரெக்ட்டா இருக்கிறவன் எங்கேயும் தலை வணங்காம கேம் விளையாடுவான். அவன பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி சார் எழுப்பி சொன்ன எல்லா தவறையும் ஒத்துக்கிட்டான். எங்கேயுமே டிபேட் பண்ணல. இப்ப விஜய் சேதுபதி சார் இவன பாராட்டி, இவன குளிப்பாட்டி, பேசி, நீ நல்லா பேசுவன்னு சொல்லாம ஒரே வார்த்தையில பேசாம கப்ப தூக்கி முத்துக்கு குடுத்துறலாமான்ற அந்த ஒரு வார்த்தையே ஃபினிஷ். நீங்க இதுக்கப்புறம் அவர் என்ன தனியா வேற பாராட்டணும். இல்ல அவர டிமோட்டிவேட் பண்றது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அது ஒண்ணே ஒண்ணுதான். அவனுக்கு பேச வாய்ப்பு குடுக்காம இருக்கிறது. ஆ அ அதுதான். அதனால தான் நான் கேட்கிறேன். அது சேனல் நரேட்டிவான்னு கேட்கிறேன். நீங்க இல்ல ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு தானே சிஸ்டர் இருக்காங்க இல்ல அத. சார் இப்ப நீங்க நீங்க பாத்துருக்கீங்க 2, 3 நாளா எபிசோட்லயே வந்து முத்துவோட ஸ்பேஸ் ஃபுல்லா கம்மி பண்ணிட்டே இருக்காங்க அத பாத்தீங்களா நீங்க சார் அத? சொல்றீங்கல்ல, கம்மி பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க வேற பாஸ் நீங்க ஒரு ஸ்பான்சரோட ஆங்கிள்ல இருந்து பாருங்க பாஸ். டைட்டில் வின்னர நீங்க 10வது நாள் டிசைட் பண்ணிட்டீங்க. 20வது நாளுக்குள்ள ஜொலிக்கிறான். 30வது நாள் 6 பேர வைல்ட் கார்டு அனுப்புறீங்க. நீங்க இது அத்தனையுமே முத்துன்ற ஒருத்தனுக்கு பயந்து பண்ணது. அப்புறம் முத்துவ கொஞ்ச நாள் அமைதியா போட்டாதான் பின்ன பாஸ் ஒரு ஆளுக்கு எவ்வளவு சம்பளம்? இப்ப என் சம்பளம் எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியாது. இருக்கிறதே ஹெவி பே. என்னைய ஒரு வாரத்துல அனுப்பிச்சிட்டாங்க.
அங்க இருக்கிற அத்தனை பேருக்கு பேமெண்ட் பண்ணி உட்கார வச்சிருக்காங்க. இதெல்லாம் விளையாட்டா போச்சு. ஏதாவது செய்யணும்ல. எல்லாரும் வரீங்களே தவிர. சார் நீங்க சொன்ன வார்த்தையை தான் சார் முத்து சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் இன்னும் விளையாட வேண்டிய கேம் வந்து இன்னும் 3 வாரம் தான். அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க யாருமே என்ன விளையாடணுமேலுமே வந்து எடுபடாது. அது முழுக்க முழுக்க மக்கள் கையில தான்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு. அதேதான் நானுமே இந்த இத்தனை சீசனா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுதான் நானும் திங்க் பண்ணேன். என்னன்னா நீங்க இன்னும் 4 70வது வாரம் நாள் 75 ஆமா சார். சாரி பிரதர். 70வது 80வது நாள்ல மக்கள் கம்ப்ளீட்டா டிசைட் பண்ணிடுவாங்க இவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து தெளிவா இருக்கிறார் முத்து. என்ன நடக்குது என்ன போகுதுன்னு. சேனல் முழுக்க முழுக்க இந்த 80 நாளுக்குள்ள அவங்களால ப்ளே பண்ணலாம். இப்போ இந்த 60 நாள் இருக்குங்களா, இன்னும் 20 நாள் அவங்களால ப்ளே பண்ண முடியும். அதை தாண்டி என்ன முயற்சி பண்ணாலுமே வின்னர் இஸ் வின்னர். சரி நீங்க இப்படி வச்சுப்போம். சார் எனக்கு ஒரே ஒரு டவுட் சார், ஒரே ஒரு டவுட் பண்ணி நான் கேட்டுக்கிறேன். அவங்க சேர்த்த பாயிண்ட், ஒருவேளை முத்துவ பேச விட்டா எப்படி எல்லா ஹவுஸ்மேட்ஸையும் அவர் அடிச்சு உட்கார வைக்கிறாரோ அதே மாதிரி நமக்கும் வேலை இல்லாம போயிடுன்னு விஜிஎஸ் பேச விட மாட்டாரோ? இல்ல அந்த விஷயத்த அவர் வந்து முதல் 2 வாரத்திலேயே அழகா நோஸ் கட்டெல்லாம் கரெக்டா கொடுத்துட்டாரு. முத்தோ நீங்க ரொம்ப பேசுறீங்க அப்படின்றத எப்படி சொல்லணுமோ அவரு, அதாவது வார்த்தை சுருக்கம் வேணும்ன்றத எவ்வளவு சீக்கிரமா சொல்லணுமோ சொல்லிட்டார். சரிங்களா? அதுல இருந்து முத்து நீங்க நல்லா பாருங்க, எல்லா வாரமும் ஃபாஸ்டா அந்த கவுண்டர் அடிச்சுட்டு உட்கார்ந்துருவார். இந்த டெய்லி ரொட்டீன்ல பேசுற மாதிரி எல்லாம் வீக்கெண்ட்ல பேச மாட்டார் அவரு. அதை எவ்வளவு குயிக்கா கவுண்டர் அடிக்கணுமோ அந்த கவுண்டரை ரொம்ப ஹியூமரஸாகவும் அதே சமயத்துல கிளாரிட்டியாகவும் ஏதாவது ஒரு வாரமாவது முத்து எழுந்துச்சு இவங்க வந்து என்ன மன உளைச்சல் ஆக்கிட்டாங்க, இல்ல இவங்க அவங்களுக்கு மன உளைச்சல் ஆக்கிட்டாங்க, அது மாதிரியான எந்த மாதிரியான பேச்சும் இல்லாமல் கிடைக்கிற வாய்ப்புல முத்துக்கு அந்த என்ன ஸ்கோர் பண்ணுமோ அந்த ஸ்கோர். இப்ப என்ன விஷயம்னா, சாட்டர்டே சண்டேல நீங்க நினைக்கிற மாதிரி முத்து வந்து நரேட் டவுன் பண்றாங்கன்னு, ஐ மீன் சாரி, கண்டென்ட் டவுன் பண்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க. நான் எப்படி பாக்குறேன்னா, ஏகப்பட்ட செலவுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ல 4-5 டிக்கெட்டை உள்ள விட்ட இவங்களுக்கு இப்பதான் ஏதோ வெளியில தெரியுது, இவங்களை இன்னும் கொஞ்சம் அதிகமா காட்டுவோன்னு ஒரு 4-5 பேரை அதிகமா ப்ரொமோட் பண்ணி பாக்குறாங்க. ப்ரொமோட் பண்றதுல பெரிய பிரச்சனையே கிடையாதுங்க. கிளாப் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். சரி, எண்ட் ஆஃப் தி டே அடுத்த நாள் ஒரு கேமை முன்னிட்டு முனைப்போட விளையாட போகும்போது நீங்க வந்து என்ன தெளிவா ரிஜிஸ்டர் பண்றீங்களோ மக்கள் கிட்ட அதுதான் நிற்கும். இது 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 எப்படின்னா, ஒருத்தங்களால ரியாக்ஷன்ஸும் அவங்களுடைய ஒரு ஐடியல் பியூட்டினால ஒரு பெரிய கேட்ச் இருக்கு, அண்ட் அவங்களுடைய நல்ல குணங்களும் இருக்கு அவங்களுக்கு. அது வச்சு ஒரு கேட்ச் இருக்கு. இது மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கேட்ச் அப்படின்றது வந்து ஜென்ரலா இருக்கு. ஆனா இவங்களாம் வெளியில போகாம ஏன் இருக்காங்க? வெளியில போறதுக்கு காம்படிட்டிவ் ப்ராபபிலிட்டியில அவங்க நாமினேட் ஆகிற காம்படிட்டிவ்னஸ்ல இருக்கக்கூடிய பீப்புள்ல இருந்து வெளியில போகாததுனால இவ்வளவு நாள் உள்ள இருக்காங்க. அதை நேத்தா என்னைக்குன்னு தெரியல அழகா சொல்லியிருப்பான். இது மட்டும் அணி சார்ந்த விளையாட்டா இல்லைன்னா இந்நேரத்துக்கு பல கிரௌடு வெளில போயிருக்கோம். அணி சார்ந்த விளையாடுனாலன்றதுனாலதான் இவ்வளவு கிரௌடு உள்ள சேர்ந்துருச்சு. இவ்வளவு கிரௌடு உள்ள சேர்ந்த